அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். காலச்சக்கரத்தின் தனுசு மீன ராசிகளுக்கு அதிபதியான குரு பகவான் தற்போது 2024 மே மாதம் 1ஆம் தேதி நண்பகல் 12:59 மணிக்கு மேச ராசியில் உள்ள கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷப ராசியில் உள்ள கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு குரு பயிற்சி அடைகிறார். ஸோ குரு இருக்கும் இடத்தை விட 5, 7, 9ஆம் பார்வை பெறக்கூடிய கன்னி, விருச்சிகம், மகர ராசிகள் சிறப்பான பலன்களை பெற்றிடும். தற்சமயம் நாம் மீன ராசியின் குரு பயிற்சி பலன்களை காணலாம். ஸோ மீன ராசியினருக்கு குருவானவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், அதாவது தைரிய வீரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஸோ மீன ராசிக்காரர்கள் அவர்களுடைய இளைய சகோதரன் அவருடைய இடமாற்றம் ஏற்படும், தகவல் தொடர்புகளில் மாற்றங்கள் ஏற்படலாம். மீன ராசியினருக்கே அடிக்கடி பயணங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. இதுவரை இடம், நிலம் இவற்றில் வாங்கவோ விற்கவோ இயலாதவர்களுக்கு விற்பனைக்கான வாய்ப்பு ஏற்படலாம். ஸோ இந்த மீன ராசியானர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் கூட இந்த நேயர்களுக்கு திருமண வாய்ப்பை இப்போ ஏற்படுத்தும். மீனராசி நேயர்களுக்கு ஒற்றைப்படை வீடான ஒற்றைப்படை பாவ தொடர்பு பெற்றிருப்பதால் ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷமாக இருப்பாங்க. எப்பவுமே அதை அள்ளி தருபவர் யாரு? குரு பகவான். ஸோ அப்போ குரு பலன் உண்டு, சுப பலன் உண்டு, சுப காரியங்களை ஏற்படுத்தும், சுப காரியம் கூடி வரும், மன மகிழ்ச்சியுடன் இருப்பார். இப்போது அந்த சுபகாரியம் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இதுவரை எதுவுமே நடக்கலை அப்படின்னா கூட இப்போ இந்த சமயம் இந்த குரு பார்வையால் சிறப்பான பலன்கள் பெற்றிடுவார். ஸோ தெய்வ அனுகிரகம் எளிதில் கிடைக்கும், நம்ம குருவினுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கும். ஆன்மீக பயணம் ஏற்படும், சுபகாரியங்கள் கூடி வரும், தர்ம காரியங்கள் செய்து புகழடைவர். திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மீன ராசி நேயர்களின் மனநிலை இப்போ திருப்திகரமாக இருக்கும். அன்பு, காதல், பொழுதுபோக்கு போன்றவற்று கண்டிப்பாக ஈடுபடுவார்கள். இப்போ கலைத்துறையில் கூட சிறந்தவர்கள் யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கு சிறப்பாக இப்போ இருக்கும். ஸோ பங்கு சந்தையில் ஈடுபடுவார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்படும். ஸோ இவர்களுடைய பங்கு சந்தையிலையும் அவர்களுடைய தசாபுத்தி, அவர்களுடைய கிரக நிலை இவற்றுக்கு பொறுத்து முன்னேற்றமானது இருக்கும் சொல்லலாம். திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தி ஏற்படும். இதுவரை கடன் பட்டவர்கள் நிவாரணம் ஏற்பட வாய்ப்புண்டு. நோயுடன் உள்ளவர்களும் நிவாரணம் பெறுவார்கள். அப்போ மீன ராசி நேயர்களுடைய கடன், வழக்கு, நோய் அந்த மாதிரி இருந்து அவற்றிலிருந்து விடுபடுவார்கள். அரசியலில் ஈடுபட்டு உள்ளவர்களும் இப்போ சிறப்பாக இருப்பாங்க. ஸோ வாழ்க்கை துணையுடன் சமுதாய அங்கீகாரம் இவையெல்லாம் ஏற்படும். கூட்டு தொழில் ஏதாவது செய்கிறதா இருந்தால் கூட அதுவும் சிறப்படையும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு. மீனராசி நேயர்களுக்கு 2வது குழந்தைக்கான வாய்ப்பும் ஏற்படலாம். ஒவ்வொரு செயலும் சமுதாயத்தோடு இணைந்து செயல்படுவீர். இப்போ தகப்பனாருடன் இணைந்து செயல்படுவீர், அவர்களுடைய சப்போர்ட் இருக்கும். ஸோ தகப்பனாருடைய செல்வாக்கு, அவங்களுடைய சொல்லுவாங்க இல்லையா, சப்போர்ட்டாக இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும். அதே மாதிரி இவருக்கு உயர் கல்வி மேம்படும். ஸோ வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் ஏற்படலாம். ஸோ இப்போ இது அதிர்ஷ்டஸ்தானம், பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கும். நேர்மை, நம்பிக்கை இது எல்லாமே அவங்களுக்கு அதனோடு நடந்து கொள்வார்கள். ஸோ அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த தெய்வ அனுகிரகம் இருக்கிறதால அந்த நேர்மை, நம்பிக்கை தன்னை போல் உடம்புல ஒட்டிகிட்டு இருக்கும். நல்லதே செய்யணுன்ற ஒரு எண்ணமானது ஏற்படும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு கூட சென்று வர வாய்ப்பு இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஒரு வெற்றி லாபத்தை ஏற்படுத்தும். திருப்தியான மனநிலை அதுதான் வேணும் மக்களுக்கு. அந்த திருப்தியே நம்ம மேலே வரையும் கொண்டு வரும். ஸோ நெருக்கமான நண்பர்களோட மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் அவங்களுக்கு துணையாக இருக்கும். ஸோ முயற்சி எடுத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். இப்போ பரிகாரங்கள் செய்கிறாங்க, கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது பரிகாரம் செய்யலாம், தெய்வ வழிபாடு செய்யலாம், அவற்றுக்கான பலனானது கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பணம் செலவு செய்ய நினைக்க மாட்டாங்க. இந்த சமயத்தில் சேமிக்க பார்ப்பார்கள். அதே மாதிரி நன்மையான குருன்ட்டே சொல்லலாம். கடன் தீரும், நோய் தீரும், கமிஷன் தொழில் லாபம் கிடைக்கும், சண்டை சச்சரவுகள் நீங்கும், இடமாற்றம் ஏற்படும், ஒரு சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது, பிரச்சனையெல்லாம் தீந்துடும். அப்புறம் ஒரு சிறு பயணங்கள் ஏற்படும்.
சண்டை சச்சரவு நீங்கும், குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது, தந்தையுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லதை செய்யும். அப்புறம் நகை அது சம்மந்தப்பட்ட அது கடனில் இருந்தால் அதையெல்லாம் மீட்டலாம். இப்போ கால் வலி அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு உடல்நலம், அம்மாவினுடைய உடல்நலத்தை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி குழந்தைகளால் ஒரு நல்ல மாற்றம் அமையும். குழந்தைகளுக்கு இப்போ இந்த டைமில் பரிகாரம் அப்படின்னும் போது ஒரு சகோதரனுக்கு உதவி செய்வது சிறப்பாக இருக்கும். தங்கம் இதையெல்லாம் சேரும் காலமாக இருக்கும். அம்மனுடைய வழிபாடும் சிறப்பு. அப்போ தெய்வ அனுகிரகம் வேணும் அப்படின்னும் போது நம்ம அம்மன் வழிபாடு செய்வது சிறப்பாக அமையும். இவையாவும் பொது பலன்களை தங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள், தசாபுத்திகள் இவற்றுக்கேற்ப பலனானது மாறுபடும். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.